விஷத்தை கலந்து வையிட என்றால் அந்த விஷத்தை எனக்கு கலந்து கொடுத்து விட்டாயே. உனக்கு என்னடா நான் துரோகத்தை செய்தேன்? அதனால் போய் சேர்றா. பேரு புத்தம் பண்ணுங்க ஏதோ சதிச்செயல் செய்தவன் மரணித்து விட்டான். இந்நாடு மன்னரில்லா நாடாக காட்சியளிக்கிறது. மன்னரில்லா நாடு மயான சுடுகாடு என்று உரைப்பார்கள். சிறிது காலங்களில் இந்நாட்டில் இருந்து நான் ஆட்சி பொறுப்பை ஏற்று நடத்தி வருகின்றேன். வெற்றி பெற்ற விஷயத்தை என்னுடைய தந்தை எடுத்து கூறும். இந்த ஆடை அவரெல்லாம் உன்னுடைய தந்தை கொடுத்தாரு. அப்படியா? ஆமா அண்ணி. அண்ணி அண்ணி அதெல்லாம் போகட்டும் அண்ணி. அண்ணி உன்னுடைய கணவரும் என்னுடைய கணவரும் போரிட்டு போயிருக்காங்க. உனக்கு என்னன்னு தெரியல. அவங்க வெட்டியோடு திரும்பிட்டு இந்த ஊர்ல இருக்க அம்மன் கோவிலுக்கு பொழுது விடுத்து விட்டு ஒரு அர்ச்சனை செய்யலான்னு இருக்கு. இதோ இரவு நேரம் உங்க அறையில நீங்க படுக்கு, இந்த அறையில நான் படுக்கிறேன். அங்க நீ போகலாம். அவளை தேடுகிறேன் ஆளே காணவில்லையே. அவளை திருமணம் வர முடிந்து விட்டது. அவளை தொடுவதற்கு கொஞ்சம் அச்சமாக இருக்கிறது. இருந்தாலும் தேடி பார்க்கலாம். இப்பொழுது கூட ரொம்ப அழகா கப்பாரு. கண்ணே தமிழ் பெண்ணே, வீரர் வழிவந்த விலையில்லாத மாணிக்கமே, உன்னை பொன்னேனா அல்லது பூவேனா, அந்த சித்துமாத்த நிலவே, இன்பத்தின் இருப்பிடமே, எழுந்த ஓவியமே, அன்பில் பிறப்பிடமே, ஆடி வந்த மாமையிலே, கண்ணே தனியமுது யாராக இருக்கும்? யாரும் இல்லையே. எனக்கு அந்த பாவி தாலி கட்ட நேரத்திலே அங்க எவ்வளவு கொச்சுது தெரியுமா? அப்படியா? மனமேடையிலே நான் உங்களையே தான் பாத்துட்டு தெரியுமா? அப்படியா? நான் இங்க இருக்க கூடாது. மேல் மாடி பட்ட மாடி அன்னைக்கு வேண்டும். சொல்லுங்க.